திரு கோலப்பன், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த அறிவிப்பு வந்து எப்படி புரிந்து கொள்வது? நான் அதுதான் கேட்குறேன் உங்ககிட்ட. அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் திடீரென்று இப்படி சொல்லியிருப்பது வந்து வேறொரு கட்சிக்கு அல்லது வேறு ஒரு கூட்டணிக்கு செல்வதற்கான ஒரு அச்சாரமாக பார்க்க வேண்டியிருக்கா? அது திமுகவோ அல்லது வந்து ஏற்கனவே இந்த கேள்வி நிறைய வந்து வைக்கப்பட்டுட்டே இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து விட்டு வந்தார், பேசி விட்டு வந்தார், இது போன்ற பல சந்தர்ப்பங்கள் பார்த்து பேசியாகிவிட்டது. அதனால் இந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக போகிறாரா இல்லை தாவேக போகிறார், செங்கோட்டையன் அவர்கள் போவதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் அடுத்ததாக திரு ஓபிஎஸ் போவார். இப்படி பல விஷயங்கள் வந்து எப்படி புரிந்து கொள்வது? இது சார், இதில் என்ன சொல்லுங்கன்னா, பல முறை நாங்களும் சொல்லிட்டோம், திமுகங்கிற ஒரு கட்சிக்குள்ள அண்ணன் ஓபிஎஸ் எந்த சூழ்நிலையிலும் போக மாட்டார், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கன்னு நாங்களும் சொல்லிட்டு, நீங்கள் ஊடகங்கள் எடுத்து திமுக போவாரா, அப்போ எப்படி ஸ்டாலின் வந்து அவர்கிட்ட இருக்கிற கட்சி தலைவர் பதவியை அண்ணன் ஓபிஎஸ் கொடுத்துருவாரா? என்ன சார், ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவர், கட்சிக்கு ஒரு பொருளாளராக 20 ஆண்டு காலம் பயணித்தவர், திராவிட இயக்கத்துக்கு எதிராக திமுக எதிராக பயணித்தவர், அவரை போய் நீங்க பார்த்தாரு ஒரு மரியாதை நிமித்தமா சந்தித்தாருன்னு சொன்ன உடனே திமுக பெறுவாரான்னு நீங்க ஊடகங்கள் பண்றீங்க. அவர் சொன்னார் ஒண்ணு, 2024 அவர் வந்து நின்று வெற்றி பெற்றார், எடுத்தார். நான் என்ன சொல்றேன், 2024 மோடி வேண்டாம் சொல்லி எதிர்த்து நின்னவர் தானே எடப்பாடி. அந்த எடப்பாடியால அண்ணன் ஐஜேகே கட்சியை சேர்ந்த அண்ணன் ஒரு பாரிவேந்தர் தோல்வி விட்டாரா இல்லையா? நீங்க உங்களுக்கு அந்த உணர்வு தட்டல, எங்களுக்கு அந்த உணர்வு தட்டுது. அந்த எடப்பாடி வேண்டான்னு நாங்க சொல்றோம். அந்த எடப்பாடியை வந்து நீங்க கூப்பிட்டு உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க கூட்டணியில தானே இருந்தீங்க, நீங்க இருந்தீங்க, ஏசி சண்முகன் இருந்தாரு, நீங்க எல்லாம் கூட்டணி, தமாக ஜி.கே. வாசன் இருந்தாரு, ஒரு அமித்ஷாங்கிறவர் வந்தாரு, உட்கார வச்சு இவருக்காக 5 முறை ஸ்கிரீனை மாத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி, நீங்க பேச வரைக்கும் நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன், நீங்க பொறுமையா இருங்க, அப்புறம் நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்காக உட்கார்ந்துருக்காரு. நீங்க பாரிவேந்தர் அண்ணன் வரணும்னு சொல்லி இருந்தாரா, ஜி.கே. வாசன் வரணும்னு சொல்லி இருந்தாரா, இல்ல இவர் நம்ம அவங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், ஏசிஎஸ் இவங்கெல்லாம் வரணும்னு மதிச்சாரா அமித்ஷா? உங்களை மதிக்கவே இல்லையா அமித்ஷா? எடப்பாடியை மதிச்சு தூக்கி உள்ள வச்சார, எதுக்காக? அதுக்கப்புறம் நீங்க அவருக்காக வக்காலத்து வாங்கிட்டு அவருக்காக சார், நீங்க கூட்டணி எப்படி சார்? அந்த கூட்டணியில உட்காரதுக்கு இல்ல, ஒரு நிமிஷம், அந்த கூட்டணியில உட்காரதுக்கு உங்க கட்சி தொண்டர்கள் சம்மதிப்பாங்களா? ஐஜேகே பாரிவேந்தர் வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல, கேளுங்க, ஐஜேகே பாரிவேந்தர் வரக்கூடாதுங்கிறதுக்காக எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி விட்ட வேட்பாளர் இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரதுக்கு உங்க ஐஜேகே தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்களா? முதல்ல பேசிக்கா கேக்குறேன். இதுல சார், இதுல இன்னொரு தகவல் என்னன்னா, ஐஜேகே வந்து இன்று நேத்து அவங்க வந்து இதுல இருந்து தொடர்ச்சியாக அதிமுக வருவதற்கு முன்னதாகவே அதிமுக 2021 கூட்டணியில இருந்தாங்க, 14 இருந்தாங்க, இப்ப 19 இருக்காங்க கூட்டணி. போனாரா சார்? திமுக கூட போய் எம்பி ஆனாரா இல்லையா? 19 கிடையாது, 2014 திமுக கூட போய் எம்பி ஆனாரு சார். 2014 சார், அவர் திமுக சார் 2010 இருந்தாரு, எங்கேயுமே ஒண்ணும் கிடையாது. விளக்கம் கொடுத்துட்டாரு. இல்ல கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன், அவர் ஜம்ப் பண்ணி இருந்தாரு, நாங்க அது சொல்ல முடியாது. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, மதிமுகவில் இருந்து வைகோவை சொன்னீங்க, டி ராஜேந்திர சொல்றீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் பொதுச்செயலாளர் அந்தஸ்துல கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதோ அங்க இருக்கிற பொதுக்குழுவால, ஆனா இங்க அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு 80% தொண்டர்கள் கொண்ட இயக்கம் அதிமுக. இங்க இருக்கிற வரலாறு எந்த திமுக கிடையாது. அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தூக்கி எறிஞ்சிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாரு. இப்படிப்பட்ட நிர்வாகிகள் தலைமையில என் தொண்டர்கள் பயணிக்க வேண்டாம், என் தலைமையிலே பயணிச்சா போதும் தான் பண்ணினாரு. அந்த இயக்கம் யாரோட இயக்கம் தெரியுமா? 80% கொண்ட தொண்டர்களோட இயக்கம். அதை தனிநபர் திமுக போல சுருட்ட விடாதுங்கிறதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுருங்க. இவரு கூட நீங்க வைகோவை ஒட்டக்கூடாது, இல்ல டி ராஜேந்திர ஒட்டக்கூடாது. இந்த இயக்கத்தை சொல்லி முடியுங்க. எடப்பாடிக்காக வக்காலத்து வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கேளுங்க, அப்ப அமைதியா இருங்க. அப்ப நான் சொல்றது நீங்க கேளுங்க. எடப்பாடி அவர்கள் பாருங்க, உங்களுக்கு நாங்க தான் கத்து அப்ப நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா சார்? நாங்க 234 எடப்பாடி அவர்கள் இப்ப ஓபிஎஸ் சேர்த்துக்கிறாரு,
ஒத்துக்கல ஒத்துக்க மாட்டீங்களா? எடப்பாடிங்கிறது ஒரு சரி, ஒத்துக்கல ஒத்துக்க மாட்டீங்களா? அது எடப்பாடியை சொல்ல அப்ப சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த நீங்க கூட்டணியில இருந்து நீங்க இப்ப என்ன இந்த கூட்டணி சொன்னாரு? சொல்றீங்கல்ல, எடப்பாடி இப்ப எடப்பாடி அவர்கள் சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்துக்கிட்டாருன்னா இல்லங்க. இப்ப நீங்க ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க சொல்ல வந்ததுக்கு பேச விட சார், நீங்க மாட்டேங்கிறீங்க. சொல்ல வந்து நானும் இல்ல, நீங்க பேசுறேன். எதுவுமே இல்ல, பேச விடாம ஒரு சம்மந்தம் இல்லாம வாங்க. சண்முகம் சார், ஏங்க, ஒரு நாங்க நிமிஷம். அவர் பேசுறதுக்கு 234 தொகுதியிலையும் நீங்க பேசு. 234 தொகுதியிலையும் அண்ணன் ஓபிஎஸ் முகத்தை காட்டி நாளைக்கு நிப்பாருங்க. ஐஜேகே கட்சியால 234 தொகுதியில நிக்க முடியுமா? இப்ப நின்றுட்டோம் நிக்க சார். முடியுமா? நான் சொல்லுங்க. கட்சி ஆரம்பிச்சா ஐஜே எங்க இருக்கு 234 உங்களுக்கு தொகுதி கட்டமைப்பு? சார். நீங்க இன்னொரு கட்சியை நாடிதான் போகணும். நாங்க அதை நாட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அம்மாவோட முகம், அம்மா காட்டிய முகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனக்கு பிறகுங்கிறத யாரையும் உயிர் எழுதி வைக்கல, வாரிசாக்கல. ஆனா ராஜ்யசபையில புரட்சி தலைவி அம்மாவை கொண்டு வந்து வச்சாரு. கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரை உருவாக்கி கொடுத்தாங்க. பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் 85ல தலைவர் அமெரிக்காவில் இருக்கும்போது புகழ் பாடுனாங்க, மேடை ஏறி நடனம் ஆடுனாங்க. இப்படிதான் உருவாக்குனாங்க, புரிஞ்சிடுங்க. அதுபோல புரட்சி தலைவி அம்மா சிறைச்சாலைக்கு போகும்போது அவங்களோட சோதனை காலங்களில் யாரை உட்கார வச்சாங்க? யாரை தன் கூடால இருக்க சகோதரியா இருக்கிறவங்களெல்லாம் உட்கார வைக்கல, யாரையும் கொண்டு வரல. அங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தான் கொண்டு வந்தாங்க 3 முறை. கடைசியா கூட அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது கூட இவர் தான் பொறுப்பு முதல்வராக இருந்தார். நல்லா புரிஞ்சிருங்க. அதனால நீங்க இவருக்கும் எடப்பாடி பழனிசாமி யார் சார்? 4 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எங்களால உருவாக்கப்பட்டவர், எங்களால சொல்லாதீங்க, கூவத்தாறுல பணம் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி. இதே பாஜகவின் முன்னாள் தலைவர் என்ன சொன்னாரு? ஏலத்தில் வந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி என்ற தற்குறி என்னை பத்தி பேசலாமான்னு கேட்டாரு. நீங்க அந்த பாஜக போய் எடப்பாடிக்கு அடிமையா இருக்கிறீங்களா? இல்ல எடப்பாடி உங்களுக்கு அடிமையா இருக்காரா? யாரும் யாருக்கும் அடிமை இல்ல. அடிமை இல்ல இல்ல. அடிமை சாசனம் எடப்பாடின்னு பேசி இதுல யார் அடிமை? எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க. ஒரு நிமிஷம் நீங்க என்ன அனுமதிங்க. நீங்க அடிமைன்னு சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ளல. காரணம், திரு ஓபிஎஸ்ஸும் அதே கூட்டணியில் 2021 அங்கதான் இருந்தாங்க. அப்ப அடிமையா தெரியலையா? நாங்க கூட்டணி தான். அப்போ தயவு செய்து அடிமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. சேர்ந்து இருக்கும்போது கோலப்பன், நான் அடிமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்கிறதா நான் சொல்றேன். 2021 இதே அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தது யார்? அப்போ உங்களுக்கு அதான் தெரியலையா? வேணாம் சார், நீங்க அந்த இதை விட்டுருங்க. பாஜக வந்து நினைச்சா இன்னைக்கு இந்த இயக்கத்தை ஒன்றுபட முடியுமா? முடியாதா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாரு? என்னை 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை சிறப்பாக வைத்தது பாஜகங்கிறாரு. நீங்க பீகாருக்கு போங்க, அந்த தேஜாஸ் அவர் வந்து நிதிஷ்குமார் ஒரு 2 வரும் ஃபைட்டிங். இவங்க கூப்பிட்டாங்க, இன்னைக்கு இணைச்சாங்க, சேர்த்தாங்க, பாஜக வந்தது. 85 சீட்டு நிதிஷ்குமார், இவர் 89 சீட்டு. எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி 27 ஓட்டு 100 ஓட்டுல வெற்றி பெற்று வந்தவங்களும் இருக்காங்க. பாஜக நினைச்சு ஆட்சி அமைக்கலையா? நீங்க நினைச்சிருந்தா உங்க கையில தானே புடி இருக்கு, தேர்தல் சின்னம் உங்க கையில தானே இருக்கு. நீங்க நினைக்கல. ஏன்னா நயினார் நாயந்திரன் நேத்து கூட ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. தேனியில 2 முதலமைச்சர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் தான் வந்து வெற்றி பெற்றாங்க. ஏன் ஓபிஎஸ் அண்ணன் தேனியில இருந்து வரலையா? இப்படிப்பட்ட ஒரு பாஜக தலைவரை வைத்துக்கிட்டு நீங்க கூட்டணியை பேசுங்க, ஒன்றே இணைங்கன்னு எங்க சார் சிண்டு முடிச்சு விளையாடுறீங்க? முதல்ல நயினார் நாயந்திரனை மாத்துங்க. இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் இருக்க இந்த பாஜக தலைவரை முதல்ல மாத்துங்க. மாத்திக்கிட்டு நீங்க கட்சியை ஒன்றிணைக்கணுமா இல்ல கூட்டணி பேசணுமான்னு பேசுங்க. இப்போ வந்து பாஜக ஒரு பிரச்சனை இல்லை, தமிழக பாஜக தலைவர் தான் உங்களுக்கு பிரச்சனை. சார், தமிழக பாஜக தலைவர் ஒரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை உதாசீனப்படுத்துறாரு, டிடிவி தினகரன் அவர்களை உதாசீனப்படுத்துறாரு. நீங்க மேல இருந்து என்ன சொல்றீங்க? என்டிஏ ஆட்சிங்கிறீங்க, இங்க ஒரு எடப்பாடி ஆட்சிங்கிறாங்க. சார், இதுவே ஒரு முடிவுக்கு வரல. நீங்க இதுக்கு இடையில ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு? திமுக கூட போறாரா? தாவேக கூட போறாரா? அவர் டிசம்பர் 15க்கு போறவு வருவாரு. இப்ப என்ன பண்ணிருக்காரு? குழுன்னாங்க, அது ஒரு குழுன்னாங்க. குழுவை கழகமாக்கி இருக்காரு. இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி கழகமானதுனால கட்சிகிற உண்மையை சொல்ல போனா அவர் கட்சிக்காக பண்ணல. இப்பவும் சொல்றேன், 15 நாள் கெடு எடப்பாடி பழனிசாமிக்காக விதித்த கெடு அல்ல. ஒரு மாதம் இல்லையா சார்? 15 நாள், டிசம்பர் 15 வரைக்கும் கொடுத்த கெடு எடப்பாடி பழனிசாமிக்காக கொடுத்த கெடு அல்ல. எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் அவரை சுத்தி இருக்கிற நிர்வாகிகள், இந்த அதிமுகவில் வளர்ந்தவர்கள், தான் இந்த அதிமுகவில் தான் பிள்ளைகள்ல இருந்து மொத்த சொத்து குடும்பங்களும் வளர்த்து உருவாக்குனவங்க, பேர் கொண்டவங்க, அத்தனை பேருக்கு கொடுத்த கெடு. இந்த கட்சி வாழணுமா அழியணுமா முடிவெடுத்திருக்காதான் கொஞ்சம் கொடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தான் புத்தி இல்ல, அவருக்கு எதுவுமே தெரியல, அவர் வந்து தான் தொண்டித்தனமா செயல்படுறாரு, திமுகவின் பி டீமா செயல்படுறாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சாச்சு. இந்த பக்கமும் செய்ய மாட்டாங்க, அந்த பக்கமும் செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி சீட்டு என்ன சார் பிரச்சனை? 234 தொகுதியிலே அவர் களத்துல ஆளை நிப்பாட்டினார்னா
234 தொகுதியிலும் அதிமுகவில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டிய காலம் வரும். அப்ப யாரை சொல்லுவீங்க? ஓபிஎஸ் விட்டாங்க. டிடிவி தினகரன் சாரால நம்ம ஆட்சி இழந்தோம்னு சொன்னீங்க. ஓபிஎஸ் அவர்களால மொத்த சின்னத்துல எல்லாம் டெபாசிட் இழக்க வேண்டிய அந்த நிலைமைக்கு நீங்கள் அதிமுகவில் வளர்ந்தவர்களை இடத்துக்கு நீங்களே நகர்த்துறீங்களா? சார் நாங்க கட்சியை காப்பாத்தணும் சார். எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்திருக்க கொள்கை கோட்பாடுகள் நாங்க காப்பாத்தி அப்ப ஆகணும். நீங்க சார் இன்னைக்கு ஓபிஎஸ் கட்சியை தானே சார் பிடிக்கணும். பாருங்க சார் ஒருத்தராவது அப்ப நீங்க கட்சியை தானே சார் பிடிக்கணும். சார், நீங்கள் உங்களுக்கு போட்டி வேட்பாளராக நிறுத்தீர்கள் என்றால் ஒரு எழுச்சி மிக்க தொண்டர்கள், நான் சொல்லி முடிச்சிருந்தேன், எழுச்சி மிக்க தொண்டர்கள் யாருமே அனுபவிக்காதவர்கள். அனுபவிச்சவங்க எல்லாரும் தலைவர்கள் அங்க இருக்காங்க சார். தலையை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. தொண்டர்கள் தான் முக்கியம். அந்த தொண்டர்களை வச்சு தான் நாங்க செயல்படுத்துறோம். அதனாலதான் தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு சொல்லி வச்சிருக்கோம். நீங்க அதுக்கு நீ என்ன எதற்காக வைத்திருக்கீங்கன்னு காரணம் சொன்னீங்க. நான் கேட்கிறது, நீங்கள் கட்சி தான் மீட்க வேண்டும் என்று நீங்க சொல்லுகிறீர்கள் என்றால் கட்சிக்கு எதிராகவே ஒரு போட்டியா நிப்பாட்டி போட்டி பொதுக்குழு நடத்துற மாதிரி நீங்கள் போட்டியாக நிப்பாட்டி வேட்பாளரை நிறுத்தி அதே கட்சியை வலுவிழக்க செய்வதுதான் நீங்கள் மீட்கக்கூடிய உரிமை மீட்பு குழுவாங்கிற கேள்வி வருமா வரா? சார் முள்ளால தான் எடுக்க முடியும். அப்போ அப்புறம் எப்படி சார் கட்சி நீங்க சொல்றதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லையா? நீதிமன்றத்துக்கு போறாரு, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பொதுக்குழுவை கூட்டுறீங்க. பொதுக்குழுவை கூட்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த பொதுக்குழுக்கு ஒரு இன்ட்ரி பெட்டிஷனை வாங்கிடுங்க. அது மூலமா இடைக்கால பொதுச்செயலாளர், தற்காலிக பொதுச்செயலாளர், அப்புறம் கட்சி பொதுச்செயலாளர்ங்கிற ஒரு அங்கீகாரத்தை வாங்கிடுங்க. சார் எங்கேயாவது ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டதுன்னு சொன்னாங்களா? சொல்லியிருக்காங்களா? எந்த நீதிமன்றமாவது காலாவதி ஆகிவிட்டது, அதை தள்ளுபடி பண்ணிட்டோம் சொல்லியிருக்காங்களா? இல்ல தேர்தல் ஆணையம் ஒரு அங்கீகாரமான பொதுச்செயலாளர் அறிவிப்பு கொடுத்திருக்காங்களா? சார் அது இன்னும் நிலுவையில இருக்கு. சட்டம் அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் நடந்துருச்சு சார். 2024 தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடந்தா என்ன பொறுத்து? ஒரு நிமிஷம் 2024 தேர்தல், அந்த தேர்தல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளரா போட்டியிடல. ஆனா இனி இந்த கட்சிக்காக அவர் போட்டியிடும் போது சின்னங்கள் முடக்கப்படலாம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி பொதுக்குழு செயற்குழு கூட்டி திரும்பி நான் தாயா அதுக்கு ஒன்று வரலாம். எது வேணாலும் செய்யலாம்ல. டிசம்பர் 15க்கு போறோம். நீங்க ஏன் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க? நீங்க சொல்றது அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த காலத்திலும் இந்த இயக்கத்தை விட்டு கொடுத்து போயிடக்கூடாது, இந்த இயக்கம் ஒரு பால்பட்டு போயிடக்கூடாதுங்கிறது தன்னை வருத்தி 74 வயதிலும் அவர் ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அவர் இந்த இன்னைக்கு நேரத்தில் தொண்டர்கள் அவ்வளோ எழுச்சியா இருக்காங்க சார். தொண்டர்கள் மக்கள்லாம் நீங்க அதான் சொல்றேன். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வந்தாருன்னா நீங்க ஃபுல்லா லைவ் காட்டுவீங்க. அண்ணா ஓபிஎஸ் அண்ணா வந்தா லைவா காட்ட போறீங்க. அவர் எப்ப பேசுறாரோ அப்ப மட்டும் அதை போட்டுக்கிட்டு டக்குன்னு யூடியூப்ல தள்ளி விட்டுறீங்க. அப்புறம் அவருக்கு எப்படி பப்ளிசிட்டி கிடைக்கும்? இன்னைக்கு இந்த விவாதம் எதை பத்தி யாரை பத்தி நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நாம யாரை பத்தி பேசிக் கொண்டிருக்கோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இயக்கத்தை பொறுத்த இன்னைக்கு அவர் ஒரு பேசு பொருளாக இருக்கிறார். அவரை பத்தி பேசுகிறோம். நாமளே இங்க எத்தனை விவாதம் நடந்திருக்கோம், நீங்களே எத்தனை கலந்து கொண்டிருக்கீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல நாளைக்கு ஆட்சியே வராது சார். அப்புறம் நீங்க பெட்டி செய்தி சொன்னீங்கன்னா அப்புறம் இதை எப்படி ஏற்கிறது? ஊடகத்தை பத்தி அண்ணன் சொல்லும்போது நீங்க சொன்னீங்கல்ல, அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க இள நடிகரா ஒருத்தர் வரும்போது நீங்க லைவா காட்டுறீங்க. நான் அதுதான் சொல்றேன். நான் மீண்டும் நான் பேசும்போது நீங்க பேசுறீங்கன்னா பேசுங்க. அப்புறம் நீங்க புத்திசாலித்தனமா நீங்க பேசுறீங்கன்னா அப்புறம் நான் சொல்றேன். நீங்க புரிஞ்சுட்டீங்களா? நீங்க இல்ல எடப்பாடிக்காக பரிந்துரை பண்ணி வந்திருக்கீங்களா? அப்ப எதுக்காக பேசுறீங்க? நான் ஒரு கருத்து அவர்ட்ட நிறைய பேசுறேன். நீங்க அப்படியே நான் அப்படி பொங்கிட்டு வரீங்களா? சரி அப்படி பொங்குறதுல உங்களுக்கு என்னத்த இருக்கு? ஒண்ணு இல்ல. டிசம்பர் பாருங்க. இப்ப உங்களுக்காக சொல்லிட்டு போறாங்க 10ஆம் தேதி பொதுக்குழுவை கூட்டி பாஜக விட்டு விலகுகிறான்னு பாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். எங்களை நிர்பந்திச்சாங்க. நாங்க பாஜகல இருக்கற சொல்லிட்டாங்க. நான் அவர் எதுக்கு சொன்னேன்னா நேற்று அது அவரோட அது கூடாதுல. நான் எதுக்காக சொன்னேன்? நேத்து ஃபுல் கவரேஜ் விட்டு 2024ல போனவருக்காக எதுக்காக இந்த பொங்குறீங்களேன்னு நான் யோசிக்கிறேன். ஃபுல் கவரேஜ் ஃபுல் கவரேஜ் இல்ல ஒரு நிமிஷம். அவ்வளவுதாங்க. சண்முகம் கலத்தி விட்டுட்டாருங்க. அவர் பொறுப்படுத்தல. சண்முகம் ஒரு நிமிஷம் இல்ல நிறைவு செய்வோம். உங்களுடைய தோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. நிறைவு செய்வோம். நான் எதுக்கு சொன்னேன்னா நேற்று முழுக்க நீ யாரா மாற்று கருத்து சொல்ல முழுக்க திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பேசினார், அவர் என்ன கட்சிக்கு என்ன அடுத்த நடவடிக்கை என்னங்கிறது முழுக்க அவருடைய ஃபுல் கவரேஜ் இருந்தது. அதுல மாற்று கருத்து இல்ல. அதனால தான் ஃபுல் கவரேஜ் இருந்தது. நான் சொன்னேன் பேசுறது மட்டும் தான் கவரேஜ் பண்ணி எல்லாமே இருந்தது. வெளியில தொண்டர்கள் நின்னது கூடுனது பேசுனது எல்லாரோட ஆகங்கள் நீங்க எல்லாம் பாத்தீங்களா? என்ன சார் ஒரு கட்சியோட தலைவர் பேசுறதானே நீங்க அததான் நான் கேக்குறேன். அங்க இருக்கிற தொண்டரோட எழுச்சியை நீங்க காட்டணும். அந்த எழுச்சியை காட்டும் போது தான் பப்ளிக்ல எல்லாரும் இந்த போல சின்ன கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. ஓபிஎஸ் ஒரு பெரிய ஒரு மாஸ் லீடர்னு காட்டுவாங்க. அதுக்கு தான் நீங்க உங்களை கூட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க பாருங்க சார். அதுக்கு தான் உங்களை கூப்பிடுறேன். 10ஆம் தேதி பொதுக்குழுவை கூட்டணும். பாஜக இரட்டை இலை சின்னத்துக்காக தான் இவர் பாஜக கூடால போய் இணைஞ்சிருக்காரு தெரியும். என்னோட ஒரு சிம்பிளான கேள்வி அதான் சார். எடப்பாடி பாருங்களா, அவர் பாருங்க பொங்குறது பாருங்க. அவருக்கு அமைதியா அவருக்கு என்னவோ பொங்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா
நான் இந்த 10ஆம் தேதி கூடுவாரு, சரி. ரெட்டையெல்லாம் கிடைக்காது. அமித்ஷா சொன்ன மாதிரி உள்கட்சி பிரச்சனைக்குள்ள வரமாட்டேன்ட்டுருவாங்க. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி அதை வந்து லைவ்ல இருக்கு. இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை விட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. அந்த இடத்துக்கு ஒருத்தரை நியமிக்கணும்னு தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையில் கட்சி வரும். அதுக்காக இவர் வெளியில போவார், பாஜக விட்டு வெளியில போவார். 15ஆம் தேதி கட்சியெல்லாம் ஒன்றிணையும். அதுக்காக தான் உரிமை மீட்பு குழு கழகம்னு வச்சிருக்காங்க.